முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திருங்கள். Sky Planet Holidays. Experience the excitement. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. தலையில நிறைய எண்ணெய் பசை ஊறிட்டே இருக்குல்ல, இந்த பேக் ரெகுலரா அப்ளை பண்ணா 2 நாள் குளிக்கலாம் முடி பிசு பிசுனாய் எண்ணெய் வச்சமா ஒட்டி போயிடும். நிறைய ஆயில் செக்ரீஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. இதனாலே எடுத்து அரைச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பழைய தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷனை கூட குறைச்சிடும். முடி வந்து ஒருத்தவங்களோட ஓவரால் ஹெல்த் ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயம். வயிற்றுக்குள்ள போற உணவும் கூட நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும், அனிமிக்கா இருந்தா கூட முடி கொட்டும். ஸோ ஹேருக்கு வந்துட்டு இன்டர்னலாவும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். மொட்டை அடிச்ச உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய்ல மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு சந்தனம் தேய்க்காம இதை தேய்ச்சிட்டு 5 minutes 10 minutes வச்சுட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும். இல்லை காய்ச்ச வந்துடும். வெது வெதுப்பா தேய்க்கணும். அண்ட் வந்து அது ஃபேஸ்ல வடியக்கூடாது. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோடனே அது ஒரு ஆன்டிசெப்டிக். முடி அது மாதிரி அடர்த்தியா வரவே வராது, சூப்பரா வளரும். நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துல இப்போ வரைக்குமே ஒரு பளபளப்பு, ஒரு கிளாமர், ஷைன் இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ்லாம் போடுமா அது போயிடுது இல்லை. இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத். இப்போ நேற்று நான் தலை குளிச்சிட்டேன், நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணிட்டு தலையில தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 minutes வச்சுட்டு அலசிடணும். எதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி தேய்க்கணும், இல்லை சளி பிடிச்சிடும்ல. இதுவும் பொடுகு வராது. அண்ட் முடி வந்துட்டு வேர்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே திக்னஸ் டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். இப்போ இந்த சீசனுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும், அது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஈவன் வயசானவங்க கூட ரெகுலராக முடியை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம். அப்புறம் அம்மா பிள்ளைக்கு இந்த தலை சிக்கி இருக்கிற சண்டை வராது. இந்த முருங்கைக்கீரை வந்து என்ன பண்ணுன்னா வேர்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ் ஹேர் மெயின்டைன் பண்ணுறது. தலை வந்து ஹெல்த்தியாக இருக்கும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டும். ஆஷா மேம் இப்போ நம்ம கூட இருக்காங்க, நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ குக் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஒரு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய் பார்த்தோன்னேவா கிருத்தி. ஆக்சுவலி இப்போ சம்மர், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வீடு ஃபுல்லாக முடி இருக்குது, பயங்கரமாக வேர்க்குது, வேர்த்தோடனே தலையில் பொடுகு வருது, தலையை சொரிஞ்சிட்டே இருக்கும், என்ன வேணால் நாங்கள் தாங்கிக்குவோம், தலையிலேருந்து முடி கொட்டினா தாங்கிக்கவே முடியாது. அப்போ வந்துட்டு எப்பவுமே பெண்கள் வந்துட்டு ஆக்சுவலி மதுரையில் வந்துட்டு நீங்கள் ஞான சமுதாய ஒரு பட்டிமன்றம் நான் போயிருந்தேன். அப்போ தான் நக்கீரர் வந்துட்டு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, நம்ம வந்து சிவாஜி சாரும் இவங்க தான் ஞாபகம் இருக்கும். அதில் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, பெண்களின் கூந்தலுக்கு மனமே இல்லைன்னு சொல்லுவார். அந்த ஒரு ஹேரை வச்சு நம்மளோட கடவுள் முதற்கொண்டு இழுத்து எவ்வளோ டிஸ்கஷன்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கு. ஆனால் இப்போல்லாம் என் கூந்தலுக்கு மனம் இருக்கானா கண்டிப்பாக சின்ன வெங்காய மனம், நெல்லிக்காய் மனம், கருவேப்பிலை மனம், அப்புறம் மருதாணி மனம் இருக்குன்னு சொல்லுவோம், முருங்கைக்கீரை மனம்னு. என்னன்னா முடி வந்து ஒருத்தவங்களோட ஓவரால் ஹெல்த் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ உணவு வயிற்றுக்குள்ளே போகிற உணவும் கூட நரிஷ்மெண்ட் கொடுக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும், பேரிச்சம்பழம் சாப்பிடணும், அனிமிக்கா இருந்தால் கூட முடி கொட்டும். ஸோ ஹேருக்கு வந்துட்டு இன்டர்னலாகவும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். பட் இந்த சம்மரில் டியூ டு ஓவர் ஸ்வெட்டுன்னு சொல்லலாம், ஸ்வெட் அண்ட் ஹீட்டு, நிறைய முடி வேரோடு கொட்டும். இது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கும். பாதி அம்மாக்கள் வந்து எந்த வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் வர மாட்டாங்க, முடி கொட்டுதுன்னா உடனே வந்துடுவாங்க. அண்ட் இந்த ஆம்பளை பசங்களுக்கு மேம் எனக்கு முடி கொட்டுது அப்படின்னு, பையன் தானே அம்மா இன்னும் கல்யாணம் ஆகலம்மா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, முடி இருந்தால் தான் பெண்கள் வந்து ரொம்ப அங்கீகரிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. கேரக்டர், லவ் எல்லாம் அதுக்கப்புறம் தாங்க, முதல்ல அப்பியரன்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் டாண்ட்ரஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெலாசிசியா அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்குது. அந்த ஃபங்கஸ் தான் பொடுகு காஸ் பண்ணுது, இந்த செதில்கள் எல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஹேர் பேக்கோட கலவை தான் நான் காமிக்க போகிறேன். முதல்ல வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்துட்டு இதில் சல்ஃபர் நிறைய இருக்குது கிருத்தி. இந்த சல்ஃபர் என்ன பண்ணுன்னா நம்மளோட முடிக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டமை கூட்டும், புது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நிறைய வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். ஸோ ஆப்வியஸாக இதை அரைச்சி நம்ம தலைக்கு தேய்க்கும் போது நம்மளோட தலையில் இருக்கிற அந்த அரிப்பு, சொறி சிரங்கு, ஃபங்கஸ் க்ரோத்து இதெல்லாம் குறைச்சி, அப்புறம் இந்த பூச்சி வெட்டு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த நான் வந்து ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு என் பொண்ணு மொட்டை அடிக்க போகும்போது 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காயில் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போயிடுவேன்.
எங்கே மொட்டை அடித்தாலும் நம்ம என்ன தேய்ப்போம், மொட்டை அடிச்சோடனே தலை வந்து எரியும், குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு சந்தனம் தேய்ப்போம். மொட்டை அடிச்சோடனே சந்தனம் தேய்ச்சோம்னா 4 நாளைக்கு முடி தலை வந்து வளவளன்னு இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடும். சந்தனம் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோம், பட் தலை வளவளன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் மொட்டை அடித்த உடனே 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயம் இதை அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிவிட்டு சந்தனம் தேய்க்காமல் இதை தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு ஆக்சுவலி சூடு பண்ணி தேய்க்கணும், இல்லை காய்ச்சல் வந்துடும். வெதுப்பாக தேய்க்கணும். அண்ட் வந்து அது ஃபேஸில் வடியக்கூடாது. இந்த கத்தியெல்லாம் பிளேட்லாம் பட்டுருக்குல, அதெல்லாம் நம்ம டீ கூட போடாமல் விட்டுருவோம். ஒருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ண பிளேட் இன்னொருத்தவங்க தலைக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோடனே அது ஒரு ஆன்டிசெப்டிக். 2வது முடி அது மாதிரி அடர்த்தியாக வரவே வராது கிருத்தி, சூப்பராக வளரும். நான் வந்து ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பேஷண்ட்ஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் முடி இப்படி தான் இருக்கும், அவ்வளோ திக்காக இருக்கும். நான் அப்போ என்ன டிப்ஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க 2 வெத்தலை 5 சின்ன வெங்காயமா இது வந்து அரைச்சிட்டு மொட்டை அடிச்சோன்னே இதுதான் தேய்ப்போம், எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சுருள முடியா இருக்குல்ல, கேர்லி ஹேர், அது கண்டிப்பாக சின்ன வயசுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் அதுல 3 இன்கிரீடியன்ட் வேற வச்சு. ஆக்சுவலி இது வந்து பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு ஆயுர்வேதத்துலேயும் சொல்லுவாங்க முடி கருப்பாக இருக்கிறதுக்கு. உள்ளேயும் சாப்பிடணும், வெளியும் அப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு காலை நீங்கள் பார்த்தீங்களே, ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை மிக்சியில் அரைச்சிட்டு பழைய சாத தண்ணி மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு டம்ளரில் வச்சாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் அதை குடித்தேன். ஸோ ஆனால் எனக்கு முடி நரைச்சிருச்சு. பட் இது குடிக்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியராக அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நிறைய ஜெனட்டிக்காக வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் நரைச்சிரும். ஃபேமிலியில் ரொம்ப நரமுடி இருக்குங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் மாமியாருக்குலாம் 80 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 4-5 முடி தான் நரைச்சிருக்கு. எனக்கு அவங்களோட ட்ரிபிள் டைம்ஸ் நரைச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கு மாட்டாது, முடி சில்கியாக இருக்க, ஃப்ரிஸி இல்லாமல் இருக்க. அப்புறம் நம்மளோட முடி வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு பளபளப்பு, ஒரு கிளாமர், ஒரு ஷைன் இருக்கும்ல, அது வந்து இப்போ நம்ம நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ்லாம் போடும்போது அது போயிடுது இல்லை. தலைக்கு குளிச்ச தலைக்கு அப்புறம் இந்த பேக் வந்து ஆஃப்டர் பாத். இப்போ நேற்று நான் தலைக்கு குளிச்சிட்டேன், நாளைக்கு வந்து நான் பழைய தண்ணி எடுத்துகிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசிடணும். எதையுமே கொஞ்சம் சூடு பண்ணி தேய்க்கணும், இல்லை சளி பிடிச்சிடும்ல. சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் எல்லாமே குளிர்ச்சிங்கிறப்ப எல்லாமே குளிர்ச்சி. நம்ம வந்துட்டு ஒழுங்காக நம்ம தலையை வந்துட்டு சூடு பண்ணாமல் தேய்ச்சிட்டோம்னா சைனஸ் வந்துடும், தலைவலி வந்துடும். லாங் டேர்ம் போடுறதுக்கு இது எல்லாமே லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் போய் வாஷ் பண்ணிடணும். அலசிட்டா அந்த சிக்கே இருக்காது, இதுவும் பொடுகு வராது. அண்ட் முடி வந்துட்டு வேர்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே திக்னஸ் டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவும். இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பெரிய நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. கருவேப்பிலை நம்மளுக்கு நிறைய நல்லாவே தெரியும், முடியில் ஹேர் ஃபாலிகல்ஸில் மெலனின் பிக்மெண்ட் நல்லா இது பண்ணுறதுக்கு, முடி வெள்ளையாகாமல் இருக்க, கருப்பாக காலங்காலமாக பண்ண டிப்ஸு இந்த கருவேப்பிலை. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிடவும் செய்யலாம். கருவேப்பிலை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தலையில் வந்துட்டு இதுவும் ஃபங்கஸ் வளராமல் இருக்கிறதுக்கு, ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கு. அப்புறம் நம்ம இந்த முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரை வந்து என்ன பண்ணணும்னா வேர்லேருந்து கீழே வரைக்கும் ஒரே திக்னஸ் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. என்னோட முடி வந்து ஒரே திக்னஸ் இருக்கும், தலை வந்து ஹெல்த்தியாக இருக்கும், தலைக்கு ரத்த ஓட்டத்தை கூட்டும். முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு போஷாக்கான ஒரு இது. ஹேர் பேக்ல எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்கீரை கொடுத்ததே இல்லை. அதுதான் ஆக்சுவலி முருங்கைக்கீரை ரெகுலரா ஆட் பண்ணி பாருங்களேன், உங்க முடி வந்துட்டு ட்ரையா இருக்காது. அப்புறம் தலையில நிறைய எண்ணெய் பசை ஊறிட்டே இருக்குல்ல, ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குல்ல, இந்த பேக் ரெகுலரா அப்ளை பண்ணா 2 நாள் குளிக்கலாம் முடி பிசு பிசுனாயி எண்ணெய் வச்சமா ஒட்டி போயிடும். நிறைய ஆயில் செக்ரீஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. ரெகுலரா இதை வந்துட்டு இதனாலே எடுத்து அரைச்சிட்டு பழைய தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணணும், லைட்டா வார்ம் பண்ணி. இதுலயே தண்ணி வரனால நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் பழைய தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சூடு பண்ணிட்டு தலையில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷனை கூட குறைச்சிடும். சூப்பர். ஸோ இது வந்துட்டு இப்போ இந்த சீசனுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும், அது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஈவன் வயசானவங்க கூட ரெகுலராக முடியை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதை அப்ளை பண்ணலாம். அப்புறம் அம்மா பிள்ளைக்கு இந்த தலை சிக்கி இருக்கிற சண்டை வராது. ஓகே. ஸோ 4 முக்கியமான இன்க்ரீடியன்ட் இது எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் ஈஸியாக கிடைக்கிறது தான். எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அரைச்சிட்டு தலையில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தலையில தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டா சூடு பண்ணிட்டு வெது வெதுப்பா தேய்ச்சா சளி பிடிக்காது. கஞ்சியில கலந்து சூடு பண்ணி வெது வெதுப்பா தேய்ச்சு
ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அலசிடணும். சூப்பர் மேம். ஸோ இது வந்து இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். சம்மர் சீசனில் வேர்வைனால வர அரிப்பு, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அப்புறமா அந்த ஒரு ட்ரை ஸ்கேல்ப்பு, வேறாக முடி கொட்டுது. ஆக்சுவலி இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறைய சல்ஃபர் இருக்கனால பிளட் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் நிறைய தலைக்கு கொண்டு போயிட்டு நம்மளோட வேர்லேருந்து முடி வந்து கொட்டாது, ஸ்ட்ரென்தன் பண்ணும் வேரை. அந்த அப்புறம் இந்த ஷாஃப்ட் ஃபுல்லாமே வந்து ஒரே திக்னஸ். அந்த முடியெல்லாம் கீழே 2 வெடிச்சிருக்கும், இது இப்படி இழுப்பாங்க சில பிள்ளைங்க, மேலே வரைக்கும் அந்த முடி வரும். அந்த முடிக்கு உயிரே இருக்காது. புரியுதுங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு அந்த கண்டிஷ்னர்ஸு எதுவுமே போடாமல் இந்த நேச்சுரல் கண்டிஷ்னர், இந்த கண்டிஷ்னர் போடும்போது அவங்க ஹேரோட கண்டிஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே. ஸோ நல்ல டிப் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதையே நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஹேருக்கு டிப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தது ஏதாவது டிப்ஸ் பார்க்கலாமா? என்ன எங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா. இது வந்துட்டு முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும், முடி கொட்டாமல், கொட்டின இடத்துல திருப்பி முடி முளைக்கவும் உதவும். ஓகே, சூப்பர். ஸோ முக்கியமான சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த 4 வந்து அப்போ முக்கியமான விஷயமா இருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்கும். ஏன்னா இந்த முடி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு எல்லாத்துக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டிப் மேம். அந்தமான் முதல் அண்டார்டிகா வரை உலக தரத்தில் உலகம் சுற்ற எங்களுடன் இணைந்திடுங்கள். Sky Planet Holidays, experience the excitement. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.